ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த டைரெக்டாக போட்டுடலாம் போன்லெஸ் சிக்கனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்டு டேஸ்ட்டுக்கு, குழந்தைங்களுக்கு காரம் இருக்காது, நம்ம ஒயிட் ஆர் பிளாக் பவுட்ரு. ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்லிக் பவுட்ரு யூஸ் பண்ணுவாங்க, நம்ம கார்லிக் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது கூட கொஞ்சமாக ப்ரெட்டு, அவ்வளோதான். ப்ரெட்டை மட்டும் போட்டுட்டு அரைக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் மைதா மாவு. வாங்க. ஏன் மைதா மாவு போடுறீங்க சார்? ஒரு பைண்டிங், ஒரு கோட்டிங் வரதுக்கு, பிரிஞ்சு போகாமல் இருக்கு பொரிக்கும் போது. வாங்க அரெஸ்ட் பண்ணுறோம். இது எந்த விதமான பெரிய பெரிய மசாலா எதுவுமே சேர்க்கல. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்ட்டு. இதை அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம இதை சிக்கன் கட்லெட்டுக்கு ஷேப் வரும் சார். அப்படி இதுக்குள்ள என்னென்ன நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க சார்? நம்ம சிக்கன் சார், கார்லிக்கு, சால்ட்டு, உப்பு, பிளாக் பெப்பரு, இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். நம்ம நம்ம இன்னும் நிறைய யூஸ் பண்ணலாம் சார். இதில் ஹெர்ப்ஸ்னு சொல்லுவாங்க, இட்டாலி ஹெர்ப்ஸ், ரோஸ்மேரி, தேம், இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம விருப்பம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இல்லை நம்ம வீட்டில் என்ன இருக்கோ இப்போதைக்கு குழந்தைங்களுக்கு ஏதோ கேட்குறாங்க, டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டாக போய்ட்டு அங்கே சிக்கன் நக்கட் சாப்பிட்டேன், ஹோட்டல் பார்த்து விளம்பரத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்தியன் மசாலாவும் யூஸ் பண்ணலாம். வரமிளகா, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு பண்ணாலுமே குழந்தைங்களுக்கு ஆனால் லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க ரொம்ப மசாலா இருந்தால். இந்த மாதிரி கொஞ்சம் பிளண்டட் மசாலாவாக இருந்தது அப்படின்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பீஸோ 7 பீஸ் நினைக்கிறேன். 200 நினைக்கிறேன். 250 ரூபா. இப்போ 250 நக்கட்ஸு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ண போகிறோம். பிரெட் க்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் கிடைக்காது. பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்க்கலாம். பாருங்கள், பிரெட் க்ரம்ஸ்ன்னு. பிரெட் க்ரம்ஸ் அப்படின்னா பிரெட்டோட தூள். அதுவே ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். 4-5 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். ஆனால் இங்கே நம்ம இதில் காலேஜ் லெவலில் ப்ராக்டிகல் லெவலில் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன கிராமங்களில் கிடைக்காது. அதை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம பண்ணணும்னு பார்க்கலாம். சும்மா ஒரு 4 ப்ரெட் எடுத்து டோஸ்ட் பண்ணுறோம். இது நம்ம லோக்கலில் பேக்கரியில் வாங்கினது தான் இந்த ப்ரெட்டு. ஒரு லைட்டாக அதுவாகவே டோஸ்ட் ஆகுது. நான் கீழே ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இது எடுத்து டைரெக்டாக நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பிச்சு போட்டுட்டு ஓகே, இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இது பிரெட் க்ரம்ஸ் அப்படின்பாங்க. நிறைய பேர் பிரெட் க்ரம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செய்ய தரலன்னு இருப்பாங்க. இது ஈஸியாக பண்ணியாச்சு. அடுத்து சூப்பர் பிரெட் க்ரம்ஸ். சொல்லுங்கள் திருப்பி. பிரெட் க்ரம்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம வடை பஜ்ஜி போண்டா போடுற மாதிரி இந்த ஆயிலை வந்து ரொம்ப ஃபயர் பண்ணிடக்கூடாது. வடை பஜ்ஜி போண்டா போடுற மாதிரி 180 டிகிரி. எப்படின்னா நீங்கள் இந்த ப்ரொஃபஷனலி இருந்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடு தான் இருக்கும். மைதா மாவில் தண்ணி விட்டுட்டு நல்லா கட்டி இல்லாத கரைச்சிக்கலாம். ரொம்பவும் தண்ணி விட்டோம்னா கட்டி பிடிச்சிடும் டக்குன்னு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் எடுத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு எதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் விட்டுறதுக்காக. பிரெட் க்ரம்ஸ் விட்டுனா தான் நல்லா வேகும். ஒன்றுமே இல்லை. இது பாருங்க, ஃபஸ்ட் ஸ்டெப்பு எக் கோட்டிங் கொடுத்துக்கிறோம். எக்கு கொடுத்தோன்னே மைதா கொடுத்துக்கிறோம். மைதா கொடுத்தோன்னே க்ரம்பு. அவ்வளோதான். ஹோட்டலில் இருக்கும் மாதிரி பாருங்கள். சூப்பர். திருப்பி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக் கோட்டிங் கொடுத்துட்றோம். எக்கு கோட்டிங்கு, அடுத்தது மைதா கோட்டிங்கு, அடுத்தது க்ரம். அவ்வளோதான். ஒவ்வொன்றா நம்ம எடுத்து வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது. அப்படி கட்லெட் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஷேப்பு பாருங்கள்,
இந்த ஆயில் சூடு கம்மியாக இருக்குது, அதில் அழகாக ஃப்ரை பண்ணுறோம். சூடு கம்மியாக இருக்குது, இதை ஃப்ரை பண்ணிடுவோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் சேர்க்கல, எதுவுமே சேர்க்கல சரிங்களா. சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் அது இது எல்லாமே சேர்ப்பாங்க, நல்லா இருக்காது. நம்ம நேச்சுரலாக வீட்டில் என்ன கிடைக்குமோ ஜஸ்ட்டு மைதா மாவு மட்டும் கொஞ்சம் சேர்த்துருங்க, அவ்வளோ. ஷேப் பாருங்க அப்படியே இருக்குது. ஸ்லோ ஃபயரில் தான் குக் பண்ணணும், அதெல்லாம் பிரட்டி விடுங்க. அப்படியே விட்டீங்க அப்படின்னா கட்லெட் தான் உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால மைதா மாவு இருக்கிறனால அடியில் வந்துட்டு கருப்பாக போயிடும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்படி பிரட்டி லைட்டாக விடுறோம். 180 டிகிரி தான் வச்சுருக்கேன், பார்த்துங்க. என்ன கலர், நல்ல கலர் பாருங்க, சூப்பர் கலர் வந்துருச்சு. இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். செம்ம சூப்பராக இருக்குது. குழந்தைங்க மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது கூட அந்த குழந்தைங்க எப்பயும் சாப்பிடுவாங்களே சாஸ், அதெல்லாம் போட்டு சாப்பிட்டாங்கன்னா இது எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. விஸ்டம் கிச்சன் மூலியமாக நம்ம காலேஜில் இருந்து இவ்வளோ நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் கோர்சஸ் நடந்துகிட்ருக்கு, இதில் உள்ள எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தவறுகள் இருந்தாலும் பாருங்கள், நல்ல விஷயம் நிறையா இருக்குது உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன்.